கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுப்பா நல்லவர், பெரியவர். அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த நாள் விசேஷித்த நாள். கர்த்தருடைய ஊழியக்காரன் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாக இருப்பீங்க. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். திக்கெட்ட நிலையில், கவலையில், கண்ணீரில் யாராவது இருக்கிறீங்களா? அழுது கொண்டு இருக்கிறீங்களா? அழாதீங்க. இயேசுப்பா அற்புதம் செய்வார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். இந்த நாளில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த நாளில் அதிசயம் நடக்கும். இந்த நாளில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசப்பா உங்களுக்கு வெளிப்பட போகிறேன். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 34வது வசனம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு ஆதரவாயிருப்பார். ஆதரவாயிருப்பார் என்று சொல்றாரு. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். நகரத்துக்கு மட்டும் ஆதரவாக இருப்பார், பட்டணத்துக்கு மட்டும் ஆதரவாக இருப்பார். ஏன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாரா? ஆதரவாக இருப்பார். உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அப்படின்னா உங்களை அவர் நடத்துவார். உங்களோடு அவர் கூட இருந்த அதிசயங்களை செய்வார். கலங்காதீங்க. ஆதரவு காட்ட யாருமே இல்லையா? உதவி செய்வதற்கு யாரும் இல்லையா? பரிந்து பேச யாரும் இல்லையா? உங்களை தைரியப்படுத்த யாருமே இல்லையா? பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையா? சத்துரு சூழ்ந்து நிற்கிறாங்களா? நெருக்கடிகளுக்கு மேல் நெருக்கடியில் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. மனிதன் மேலே நீங்கள் கசப்புணர்வும் உங்களுக்கு தேவையில்லை. மனுஷன் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுப்பா ஆதரவாக இருக்கிறார். அவர் ஆதரவு நமக்கு கொடுக்குற ஆண்டவர். எவ்வளோ அழகான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன். ஏன்னா என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் ஏற்கனவே தாவீதுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த வாக்கு தத்துவத்தை நான் நினைத்தருளுகிறேன். நான் ஆதரவாக இருப்பேன். விசுவாசிப்பீங்களா? கர்த்தருடைய ஆதரவு கரம் உங்கள் வாழ்க்கையில் நீட்டப்பட போகுது. இன்றைக்கு அந்த அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. இந்த நாளிலிருந்து பார்க்க போகிறீங்க. எல்லா காரியத்திலும் ஆண்டவர் எனக்கு ஆதரவாக இருந்தார், உதவியாக இருந்தார், எனக்கு ஹெல்ப் பண்ணினார், எனக்கு தயவு பாராட்டினார், என் வாழ்க்கை மேன்மை அடைந்தது நீங்கள் சாட்சி கொடுத்து இயேசப்பா நாமத்தை உயர்த்த போகிறீங்க. நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் வாக்கு கொடுத்தவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்ட, ஜீவார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாக இருக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆதரவற்ற நிலையில், திக்கற்ற நிலையில், உதவியற்ற நிலையில் யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறாங்களோ உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆதரவின் கரம் நீட்டப்படட்டும். அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலேயே நீர் ஜீவிக்கிற என்பதையும் உடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிற என்பதையும் நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். குறிப்பாய் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கிருங்க. அவங்க சுகமாக இருக்கட்டும். சமாதான கேடுகள் விலகட்டும். பயம் விலகட்டும். குடும்பங்களில் பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அன்றைய பிள்ளைகள் செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், ஊழிய பாதைகள் எல்லாவற்றிலும் மேன்மை உண்டாகட்டும். திடீரென்று எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தை உண்டாக்குற அந்த ஸ்பிரிட் ஒவ்வொருவரை விட்டும் விலகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளிடுகிறேன். தரிசனங்களை கெடுக்கிற ஆவிகள் விலகி போகட்டும். நீர் அற்புதம் செய்துவிட்டு நன்றி. இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.